அனைவருக்கும் வணக்கம். வாசுதேவன். ஜாமியா மிலியா இஸ்லாமியா அப்படின்ற ஒரு யுனிவர்சிட்டி இருக்கு. ஸ் நியூ டெல்லியில இருக்கு. இந்த யுனிவர்சிட்டி வந்து 1920ல ஆரம்பிக்கப்பட்டது. இந்த யுனிவர்சிட்டி மகாத்மா காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய அந்த போராட்டத்துல ஒரு பகுதியாக இது இருந்தது. அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தின் போது என்னாச்சு? ஆ ஆங்கிலேய வஸ்துக்களை பொருட்களை உபயோகப்படுத்த மாட்டோம். ஆங்கிலேயர்களுக்கு நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம். ஆங்கிலேயர்களுடைய கல்லூரிகளில் நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சு, இந்த மாரி ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க அவங்க. அப்படிதான் இது ஆரம்பிச்சது. இப்போ திடீர்னு இது வந்து அ இந்த ஜாமியா மிலியா இஸ்லாமியா அப்படிங்கிற இந்த பல்கலைக்கழகம் திடீர்னு ஒரு சர்ச்சைக்கு வந்திருக்கு. திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது அடிக்கடி இந்த பல்கலைக்கழகத்துல ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சர்ச்சை இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ சமீபத்துல கூட 2020ல அந்த குடியுரிமை சட்ட திருத்தம் வந்தபோது ஷாஹீன் பாக் அப்படிங்கிற இடத்துல டெல்லியில நிறைய பேர் போராட்டங்கள் நடத்தினாங்க. இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி. அதுல கூட இவங்க இந்த ஜாமியா மிலியால இருந்து கிட்டத்தட்ட 2000 பேர் அந்த இதுல ஜாயின் பண்ணிக்கினாங்க. அந்த போராட்டத்துல ஜாயின் பண்ணிக்கிட்டு பெரிய அடிதடி எல்லாம் ஆகி அதுக்கப்புறமா விடப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு 167 பேர் மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூட அந்த கேசஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ ரீசென்ட்லி கூட 2024 தீபாவளி சமயத்துல ஒரு சின்ன தகராறு. அதுக்கு முன்னால மார்ச் மாசத்துல ஹோலி அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ ஒரு தகராறு. இப்போ சமீபத்துல நடந்த தீபாவளியில என்னாச்சு? ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தீபாவளிக்காக கொண்டாடுறதுக்காக விளக்குகள்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. அதாவது அது ரெசிடென்ஷியல் காலேஜ் அப்படிங்கிறதுனால அந்த யுனிவர்சிட்டிக்குள்ளேயே எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அதுல ஒரு இஸ்லாமியர் என்ன பண்றாரு? அங்க போயிட்டு இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. இங்க எல்லாம் கொண்டாடக்கூடாது. இது வந்து இந்த இன்ஸ்டிடியூட்குள்ள நீங்க கொண்டாடக்கூடாது. இது வந்து இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்குகள் எல்லாம் காலால போட்டு மிதிச்சுடுறாரு. அது ஒரு பெரிய தகராறு ஆயிடுது. அதே மாதிரி இந்த 2019 திருப்பி இவங்க என்ன பண்றாங்க? ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது இந்த பாரதத்தை துண்டு துண்டாக உடைப்போம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கேங், கன்னியாகுமார் கேங் அப்படிம்பாங்க. டுக்கடை டுக்கடை கேங் அப்படிம்பாங்க. அதாவது பாரத் தேரே துக்குடே ஹோங்கே இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா அப்படின்ட்டு ஒரு கோஷத்தை எழுப்பி இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா பாரதமே உன்னை துண்டாக்குவோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கோஷம் எழுப்பி மத்திய அரசுக்கு எதிராக பயங்கரமான போராட்டம் எல்லாம் வெடிச்ச போது அங்கே கூட இந்த இஸ்லாமியர்கள் தான் உள்ள இருந்தாங்க. அதாவது இந்த ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்து மாணவர்கள் அதுல வந்து பயங்கரமா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ புதுசா இன்னொரு சர்ச்சையில இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, அது கூட நம்மளுக்கு புதுசே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லப்படுகிற கிறிஸ்டியன், முஸ்லிம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல எல்லாத்துலயுமே இது வந்து ஆண்டாண்டு காலமாக செய்யப்படுகிற ஒரு சமாச்சாரம் தான். அதாவது அந்த பல்கலைக்கழகத்துல வேலை பண்ற நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த நான் முஸ்லிம்ஸுக்கு ஒரு விதமான சட்டங்கள், பாக்கி எல்லாருக்கும் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வேற மாதிரி சட்டங்கள். அதாவது மத அடிப்படையில பாரபட்சம் வேறுபாடு காமிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. பட் ஜாமியா மிலியா யுனிவர்சிட்டியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஒரு அமைப்பு, அதாவது ஒரு என்ஜிஓ அமைப்பு, கால் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல வந்து ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் டிங்கரான்னு இருக்காரு. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன ஒரு நீதிபதி டிங்கராவும், அதுக்கப்புறமா ஒரு போலீஸ் கமிஷனர், எக்ஸ் போலீஸ் கமிஷனர் ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறவரும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? விவரமா ஒரு வேலை பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100, 150 பழைய மாணவர்கள், இப்பொழுது இருக்கிற மாணவர்கள், கல்லூரியில வேலை செய்யறவங்க, டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாரையும் கலந்து பேசி, தனித்தனியா கூப்பிட்டு பேசி பல விஷயங்களை அவங்க திரட்டிடுறாங்க. அதுல வந்து 27 வாக்குமூலங்கள் அவங்க வாங்கிடுறாங்க. அந்த வாக்குமூலங்கள் எல்லாமே இன் கேமரா வாக்குமூலங்கள் தான். அதாவது எப்படின்னா, முகம் தெரியாத முகத்தை வந்து கட்டி போட்டிருப்பாங்க.
நம்மளுக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுனால. அதாவது மறைமுகமாக ரகசியமான வாக்குமூலங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இத வந்து இந்த ரிப்போர்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 67 பேஜ் ரிப்போர்ட்ட இவங்க என்ன பண்றாங்க, மத்திய அரசுக்கு சமர்ப்பிச்சுடுறாங்க. ஹோம் மினிஸ்ட்ரியில அத போன உடனே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஆயிடுறது. இவ்வளவு மோசமாவா இருக்குன்ட்டு. இதுல என்ன ஆக்சுவலி ஆயின்னு இருக்கு அப்படின்னா, அங்கு உள்ள இஸ்லாம் இஸ் அ ந அ இஸ்லாம் அல்லாதவர்களை, அதாவது முஸ்லிம் இல்லாதவர்களுக்கு தனியாக பாரபட்சம் காட்டப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அங்க போயிட்டு வந்தே மாதரம் நீங்க சொல்ல முடியாது. பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியாது. நமஸ்தே அப்படிங்கிறது கூட சொல்ல முடியாது. நமஸ்தேன்னா சும்மா கை கூப்பி நமஸ்தேன்னு சொல்றோம் பாருங்க. அதாவது கிரீட்டிங், மார்னிங் கிரீட்டிங். அத கூட நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே நீங்க வந்து அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதே மாரி அங்க இருக்கிற டீச்சிங், நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு எல்லாமே வேற வேற விதமான இது அ கட்டுப்பாடுகள். அதாவது நீங்க வந்து அந்த இடத்துல யூ டோன்ட் பிலாங் டு தட் பிளேஸ். அதாவது நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள். 2ஆம் தர குடிமக்களைப் போல இருக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை உங்களுக்கு உள்ள குடுத்துருவாங்க. அந்த மாதிரி. அதாவது பல்வேறு இடங்கள்ல பேசிக்கலா ஒரு சேர் போடணும்னா, அந்த சேர் கூட போட மாட்டாங்க. நீங்க ஒரு இஸ்லாமியர்னா உங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் கிடைக்கும். நீங்க இஸ்லாமியர் இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சேர் அங்க கிடைக்காது. இந்த மாதிரியான கொடூரமான, அதாவது பேசிக்கலி மிகவும் கொடூரமான பாரபட்சத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதே மாரி அ நான் முஸ்லிம், ஹிந்து அல்லது கிறிஸ்டியன் பேராசிரியர்கள்லாம் இருந்தாங்கன்னா, அவங்கள அவங்கள வந்து கேலி பண்றது, கிண்டல் பண்றது, அவங்கள வந்து அவங்க மேல தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்றது, பொட்டு வச்சுக்காம வரணும் அப்படின்னு சொல்றது, புர்கா போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றது, இந்த மாரி பல்வேறு இருக்கு. அதே மாரி அவங்களுடைய படிப்புல இப்ப மாணவர்களுடைய படிப்புல கூட நீங்க இஸ்லாம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் இஸ்லாமியர்ன்னு சொன்னா உங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடைக்காது. எப்படி நாங்கலாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, நாங்கலாம் பிராமண பையங்க, ஐயர் பசங்க அப்படிங்கிறதுனால, எங்க வாத்தியாருங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் நோட்ஸ் குடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து அந்த அ மற்ற ஜாதி பையங்களுக்கு தான் கிடைக்கும். அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. இவங்கலாம் பிராமண பசங்க, பாப்பார பசங்க, அவங்க படிச்சுருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க இத குடுக்காதீங்க. அவங்க ஏற்கனவே அவங்க நல்லா படிச்சு நெறைய மார்க் வாங்கிடுவாங்க. நீங்க இந்த ஸ்பெஷல் நோட்ஸையும் குடுத்துட்டீங்கன்னு சொன்னேன்னா, இத நல்லா படிச்சு ரெட்டை பண்ணிட்டு வந்து நெறைய நல்லா எழுதிருந்து நெறைய மார்க் வாங்கிடுவாங்க. அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் வந்து அது அந்த லெவல் பிளேயிங் கிரவுண்ட் இல்லாம இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் நான் முஸ்லிம் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து பலவிதமான சலுகைகள் கிடைக்காது. கிராண்ட் கிடைக்காது. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்து கிராண்ட் வந்த பிறகு கூட மாணவர்களுக்கு வந்து அது கிடைக்காது. ஹாஸ்டல்லயும் அதே மாதிரி தான். நீங்க நான் முஸ்லிம் சொன்னீங்கன்னா, நீங்க வேற இடத்துல உட்காரணும். அந்த மாரி எல்லாம் கூட சில கொடுமைகள்லாம் இருந்தது. அதே மாரி சில அ பெண் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு ரேப் த்ரெட் கூட ஆயிட்டு இருக்கு. அதாவது நீ வந்து மதம் மாறிடு. அப்படி இல்லன்னு சொன்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்ன அ இது பண்ணிடுவோம். பாலியல் தொல்லை கொடுப்போம். அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. இது ரொம்ப சீரியஸான சமாச்சாரம். இதுக்கு பின்னால யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த தப்லீகி ஜமாத் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. தப்லீகி ஜமாத் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதாவது இஸ்லாமிய கொள்கையை பரப்பும், பாதுகாக்கும் ஒரு மதகுருமார்கள் கொண்ட ஒரு இயக்கம். அதுவும் டெல்லியில தான் ஹெட் குவார்ட்டர். அதாவது அது ஆக்சுவலி அது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல இருந்து தான் வருது. ஆனா டெல்லியிலயும் அவங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 187 நாடுகள்ல அந்த அமைப்பு இருக்கு. இந்த உலகத்துல. சோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கண்டிஷன்ல இவங்க எப்படி இத கன்டின்யூ பண்றது அப்படிங்கிறது தெரியாம, பல்வேறு மாணவர்கள் பாதியிலேயே அந்த கல்வி படிப்ப முடிக்க முடியாம வெளியில போயிடுறாங்க. ஹாஸ்டல்ல இருக்க முடியாம வெளியில போயிடுறாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு டீச்சர் ஒரு குட் மார்னிங் கிரீட்டிங்ல நரேந்திர மோடியோட ஃபோட்டோ வருது. அப்படி இல்லன்னா ஒரு நரேந்திர மோடியோட பயிர் காப்பீடு திட்டம் பத்தி ஏதோ பேசும்போது, அது நரேந்திர மோடியோட ஃபோட்டோ வந்து அது ஒரு WhatsAppல அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு வேற அவங்க திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. அதாவது ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு கண்டிஷன்ல அவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால இந்த இந்த மேட்டர கையில எடுக்கணும் அப்படின்னுட்டு அவங்க வந்து சொல்லிருக்காங்க உள்துறை அமைச்சகத்திற்கு. உள்துறை அமைச்சகமும் அது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒரு ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு சட்டத்துல உங்களுக்கு, அதாவது ஆர்டிகிள் 30
அரசியல் நிர்ணய சட்டத்துல ஆர்டிகிள் 30 சட்டப்பிரிவின் படி உங்களுக்கு வந்து மைனாரிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்களே நிர்வகிச்சுக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு, இந்த கல்விக்கூடங்களுக்கு மத்திய அரசினுடைய உதவியும் கிடைக்கிறது. 1969க்கு பிறகு இந்த இன்ஸ்டிடியூஷன்லயும் மத்திய அரசு தான் மொத்தமா, அதாவது கிராண்ட்ஸ், ஆசிரியர்களுக்கு சம்பளம், கட்டுமான வசதிகளுக்கு வேண்டிய நிதி உதவி, இதெல்லாம் வந்து மத்திய அரசு தான் கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பாரபட்சம் பண்ணக்கூடாது, மத சார்பின்மையை உண்மையாவே கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு நாம சொல்றோம். ஆனா எந்த இன்ஸ்டிடியூஷனும், எந்த ஒரு கிறிஸ்டியன் ஆர் முஸ்லிம் இன்ஸ்டிடியூஷன் இதை வந்து கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அதாவது இந்த லெஃப்ட் லிபரல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற, அதாவது இந்த இஸ்லாமோபியா டெவலப் பண்றாங்க, வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த பத்திரிகைகள், குறிப்பாக எதிர்கட்சிகள், மூன்றாவது வெளிநாட்டு சக்திகள், இதெல்லாம் அவங்கெல்லாம் பத்தி அவங்க இதெல்லாம் பத்தி எதையுமே பேசுறது கிடையாது. ஆனா இதே ஒரு இஸ்லாமியருக்கோ, ஒரு கிறிஸ்தவருக்கோ, ஒரு கிறிஸ்தவ அமைப்புக்கோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னா உடனே அதை பத்தி ரொம்ப விலாவாரியா பேசுவாங்க. எப்படி மணிப்பூர்ல வந்து குக்கி இன பெண்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு உடனே, அதாவது அங்க வந்து பாலியல் தொல்லை கொடுத்துட்டாங்க அப்படின்னு உடனே இங்கதான் பொங்கிட்டாங்க பாருங்க. ஆனா இன்னைக்கும் நேத்திக்கும் மைட்டி, அதாவது மணிப்பூர்ல அந்த சமவெளியில இருக்கிற அந்த மைட்டி இன மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தொந்தரவு ஆகும்போது அவங்க எல்லாம் பெரும்பாலும் இந்து மக்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி சந்தேஷ் காலி கல்கட்டா இதுல மேற்கு வங்காளத்துல, அங்கேயும் 1971க்கு அப்புறமா தொடர்ச்சியாக இந்து பெண்கள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகிறார்கள். ஆனா அவங்களுக்காக ஒரு ஆதரவு குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன் அப்படிங்கிறது இல்லை. இப்ப நசுருதீன் ஷா இருக்காரு, ஸ்வரா பாஸ்கர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து எல்லாமே போர் ஃப்ரண்ட்ல. நம்ம ஊர்ல இவர் இருக்காரு, பிரகாஷ் ராஜ் இருக்காரு, அவர் மாதிரி நிறைய பேர், டேனியல் காந்தி எடுத்துக்கங்க, அவங்கள மாதிரி நிறைய பேர் இதுக்காக பெண்ணுரிமைக்காக குரல் கொடுப்பவங்க இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கிறதே இதை பத்தி ஏன் பேசாம இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு விஷயம். பட் அட் த சேம் டைம் இது அங்க மட்டும்தான் நடக்கிறதா, ஜாமியா மிலியா இஸ்லாமியால மட்டும்தான் நடக்கிறதா அப்படின்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். எல்லா இடத்துலயும் நடக்கிறது. லயோலா காலேஜ்ல என்ன நடக்கிறது? லயோலா காலேஜ்ல ஆன்டி ஹிந்து பிரச்சாரம், அதாவது ஹிந்து மதத்துக்கு எதிரான பிரச்சாரம் எப்படி பண்றாங்க? கருத்தரங்கு மூலம் பண்றாங்க, பேச்சு போட்டி மூலம் பண்றாங்க, எழுத்து போட்டி மூலம் பண்றாங்க, பட்டிமன்றம் வச்சு பண்றாங்க. அதே மாதிரிதான் லயோலா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சியிலையும் அதே மாதிரிதான் பல்வேறு சமயங்கள்ல இந்த மாதிரி பட்டிமன்றம் அப்படிங்கிற பேர்ல, இலக்கிய சொற்பொழிவு அப்படிங்கிற பேர்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பாளையங்கோட்டையில இருக்கிற காலேஜ் ஆகட்டும், அல்லது திருநெல்வேலியில இருக்கிற காலேஜ் ஆகட்டும், மதுரையில அமெரிக்கன் கல்லூரி ஆகட்டும், எல்லா இடத்தையுமே இதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு ஓகே. ஆனா அதே சமயம் திருக்காட்டுப்பள்ளிங்கிற ஊர்ல ஒரு லாவண்யாங்கிற பெண்ணுக்கு, அந்த பொண்ணு இந்து பெண் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணை தான் டெய்லி கக்கூஸ் கழுவ சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சிஸ்டர். அந்த, அதாவது லாவண்யா முருகானந்தம் அப்படிங்கிறத சேக்ரட் ஹார்ட் ஹை ஸ்கூல்ல, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அந்த பொண்ணு 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தது, 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தது. கொடுமை தாங்க முடியாம அந்த பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிறார். அதுக்கப்புறமா தான் அது மேட்ரு வந்து சிபிஐக்கு போகுது. அதாவது அங்க கன்வர்ஷன் ரொம்ப பண்றாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களுக்கு ரொம்ப அதிகமா வேலை வாங்குறாங்க ஹாஸ்டல்ல, எல்லா வேலையும் அவங்கள பண்ண வைக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து மேட்ரு வந்து சிபிஐக்கு போறது. சிபிஐல இன்னைக்கு வரைக்கும் ஒரு 57 பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அது அப்படியே நிக்கிறது, அது வேற விஷயம். ஆனா அந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஜாமியா மிலியா ஆகட்டும், அல்லது அலிகட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், அலிகட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியுமா? அலிகட் முஸ்லீம் யூனிவர்சிட்டிலையும் இதேதான் பிரச்சனை. அங்கெல்லாம் வந்து முதல்ல 50% ஹிந்துஸ் தான் இருந்தாங்க, இந்து மாணவர்கள் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 2 இடத்துலயுமே இந்து மாணவர்கள், அதாவது முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் 10% தான் படிக்கிறாங்க. அப்போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இது வந்து உண்மையிலேயே மதச்சார்பின்மை இல்லாத ஒரு கல்லூரியாக நிர்வகிக்கப்படுகிறதா அப்படின்ட்டு. அது மதச்சார்பின்மை நீங்க கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னத்துக்கு இவ்வளவு கிராண்ட்ஸ் கொடுக்கணும், எதுக்கு உங்களுக்கு வந்து கிராண்ட்ஸ் எய்ட் கொடுக்கணும், மற்ற சலுகைகள் கொடுக்கணும் உங்களுக்கு? இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிகிள் 30 இருக்கு இல்லையோ, அதை வந்து நீக்கினா தான் இது வந்து சரியாகும். இதெல்லாம் நீக்கிவிட்டு
ஒண்ணு நீங்க அட்டானமஸ் இன்ஸ்டிடியூட்டா இருங்க. உங்களுடைய நிதி நிலைமையை நீங்களே சரி பண்ணிக்கங்க. ஆனால் எல்லா மதத்தினருக்கும் சம வசதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமா கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா இது உருப்படும். அப்படி இல்லைன்னா உருப்பட போறது இல்ல. இது ஒரு விஷயம். 2வது விஷயமா மாலேகாவ்ல மாலேகாவ் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. மாலேகாவ்ல வந்து ரீசென்ட்லி ஒரு மோசடி. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல திமுக பண்றாங்க பாத்தீங்களா? அதாவது 40க்கு 40 எப்படி ஜெயிச்சோம்? மக்களுடைய பேராதரவினால் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் போற இடத்துல எல்லாம் வந்து காச குடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா என்ன இதுல சிக்கியவர் வந்து ஒரு இஸ்லாமியர். முகமது சிராஜ் அப்படின்ட்டு ஒரு முகமது சிராஜ அ ஹரூன் மேமன் அப்படிங்கிற பேர் போட்டிருக்காங்க. அருண் மேமன் பேர் இருக்கு. ஆனா முகமது சிராஜா அல்ல சிராஜ் அகமதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவர் என்ன பண்றாரு, ஒரு கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல போயிட்டு, அதாவது நாசிக் மர்ச்சன்ட்ஸ் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல போயிட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாரு. அதுல நெறைய பணம் வருது. கோடி கோடியா பணம் வருது. எவ்வளவு கோடி பணம் வருது? 125 கோடி பணம். எப்படி இந்த மாரி ஒரு கோஆப்பரேட்டிவ் பேங்க் இவ்வளவு பெரிய பணத்த அ இவ்வளவு பெரிய பணத்த ஒரு அக்கவுண்ட்ல ரிசீவ் பண்ணுச்சு அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாரு, நெறைய பேருக்கு அந்த பேங்க்ல போயிட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாரு. நெறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸே சரியில்ல. அதுல வந்து அதுல ஒருத்தர் தான். அதுல ஒருத்தர் வந்து ஜெகேஷ் மிசால் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, அவரு ஒரு இந்து தான். அவர் என்ன பண்றாரு, ஒரு கொஞ்சம் சந்தேகம் வருது அவருக்கு. சந்தேகம் வந்த உடனே இந்த மேட்டர போயிட்டு போலீஸ்ல குடுத்து விடுறாரு. போலீஸ் உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க. 2024 நவம்பர் இந்த மாசம் 7ஆம் தேதி தான் அவங்க வந்து ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ண உடனே அது அவங்களுக்கு தெரியுது, இது மாரி ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருக்கே அப்படின்னு அவங்க பயந்து போயிட்டு என்ன பண்றாங்க, இது குடுத்துடுறாங்க. ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல உள்துறை அமைச்சகத்துக்கு போகுது. உள்துறை அமைச்சகத்துக்கு போன உடனே அவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. என்ஐஏக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போதான் இடி உள்ள வருது. இது ஏதுடா பணம்? அப்போ அதாவது எப்படின்னு கேட்டா, எந்த பேங்க்ல நீங்க போனீங்கன்னாலும், இந்த மாரி நெறைய இந்த பணத்த மூவ் பண்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. அங்கேருந்து பணம் வரும். அதாவது கள்ளப்பணம் தான் வருது. ஆனா அது எப்படி வெள்ள பணமா மாத்தணும்? பேங்க்ல போட்டு அங்கேருந்து டிரா பண்ணணும். இல்லன்னா பேங்க்ல கடன் வாங்கின மாரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும் அத. கடன் வாங்கின மாரி காமிக்கணும் அக்கவுண்ட்ஸ்லலாம். இல்ல அது அன்செக்யூர்ட் லோன் அவங்ககிட்ட இவங்ககிட்ட கைமாத்து வாங்கின மாரி நம்ம காமிக்கணும். இதெல்லாம் வந்து அக்காமடேஷன் என்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெயின்லி. நாங்கலாம் பேங்க்ல இருக்கும்போது இந்த மாரி நெறைய பேர் வருவாங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவான். 1 வாரத்துக்கு கூட இருக்காது. ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவான். நாளைக்கு ஒரு பெரிய செக்க போடுவான். ₹100,00,00,000 செக்க போடுவான். அந்த செக் பாஸ் ஆன உடனே வரிசையா எல்லாருக்கும் செக் எழுதி குடுப்பான். எல்லாருடைய அக்கவுண்ட்லயும் அது போகும். கிளியரிங் வரும். அந்த அமௌண்ட் ஃபுல்லா போயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஒரே வாரத்துல நடக்கக்கூடிய சமாச்சாரம். இப்போ அதெல்லாம் முடியாது. ஏன்னா, இப்போ எந்த அக்கவுண்ட்ல 10,00,000க்கு மேல கேஷ் வந்தாலோ, அல்லது ரூ. 1,00,00,000 டெபாசிட் கிரெடிட் வந்தாலோ, உடனே அது வந்து சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷனா என்ன அப்படின்னு பாருங்க அப்படின்னு கேட்கும் நம்மள. ஆனா, அதனால தான் வந்து நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்ல இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஆள் என்ன பண்ணிருக்கிறாரு, கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல போயிட்டு பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த கோஆப்பரேட்டிவ் பேங்க் மேனேஜரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா, அது வந்து இல்லீகல் அப்படிங்கிறதுனால. அதாவது நீங்க வந்து கள்ளப்பணத்தை வெள்ளை பணமா மாற்றுவதற்கு உங்களுடைய வங்கியினுடைய வசதிகளை கொடுத்து விட்டீர்கள் அப்படிங்கிறதுனால பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு குற்றம் தான். உண்மையிலேயே சொல்லப்போனா, இந்த பணத்த தான் அதாவது இவங்க எங்கெல்லாம் பண்றாங்க அகமதாபாத், சூரத், பரோடா, அப்புறமா மும்பைக்குள்ள வாசி, மும்பை, அதுக்கப்புறமா நாசிக், நாக்பூர் இவ்வளோ இடத்துலயும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிரால. மகாராஷ்டிராவுல தேர்தல்ல செலவு பண்றதுக்காகத்தான் இந்த பணம் அவங்க யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிறது இப்போ நிரூபிக்கப்படும். ப்ராபப்ளி இதுக்கப்புறமா இன்னும் எவ்வளவு வருதோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து சாதாரணமா எல்லா மாநிலங்கள்லயும் நடக்கிறது தான். இது வந்து இன்னைக்கு மகாராஷ்டிரால நடந்திருக்கு. ஓகே பிடிபட்டுருச்சு. சரி. துரைமுருகனுடைய ரூ. 10,00,00,000 இருந்ததே சார். அது எங்க சார் போச்சு? துரைமுருகனுடையது இதுல அ ஏதோ ஃபேக்டரி ஷெட்ல ரூ. 10,00,00,000 இருந்துச்சு. அது என்னோடதே இல்ல அப்டின்ட்டாரு. நான் அந்த துரைமுருகனே இல்ல. நான் வெறும் துரைமுருகன் தான். அது வேற ஏதோ துரைமுருகன். அதே மாரி ஜெயலலிதா ஒரு பீரியட்ல 2 கண்டெய்னர் ஃபுல் ஆஃப் கேஷ் இருந்துச்சு இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
கோயம்புத்தூர் போற வழியில எங்கேயோ அத புடிச்சுட்டாங்க. யாரு? பறக்கும் படை புடிச்சுட்டாங்க. தேர்தல் ஆணையம்காரங்க புடிச்சுட்டாங்க. அந்த பணம் என்ன சார் ஆச்சு கடைசி வரைக்கும்? அந்த பணத்த பத்தி 2 விதமான தியரீஸ் எனக்கு வருது. 2 தியரீஸ்னா 2 கதைகள். ஒண்ணு, அது மொத்தமாவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தூக்கிட்டு போயிடுச்சு அப்டின்னுட்டு. இன்னொன்னு, அது பாரதிய ஜனதா கட்சி கைக்கு போயி, அவங்க இவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. இந்த 2 விஷயமும் அது அஃப்கோர்ஸ் முதல் நம்ப தகுந்ததாகத்தான் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி கையில எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால நம்பவே முடியல இது. ஏன்னா இங்கேருந்து திருப்பியும் அந்த ட்ரக் ப்ராபப்ளி இங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு ராஜமன்றியா ஆந்திர பிரதேஷ்ல ஏதோ ஒரு இடம் அந்த கோஸ்டல் ஏரியா அங்க கூட அது வரைக்கும் போச்சு அப்படின்னு நான் கூட கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் என்ன ஆச்சு சார்? அதே மாதிரி தீரஜ் சாஹூ அப்படின்ட்டு ஒருத்தர், அதாவது காங்கிரஸினுடைய எம்பி, புவனேஸ்வர்காரர், ஒரிசாக்காரர். அவருடைய வீட்ல இருந்து கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் கத்த கத்தையா நோட்டு எடுத்தாங்க. வரிசையா இது இரும்பு பீரோ. ஒண்ணு ஓபன் பண்ணா ஃபுல்லா நோட்டா இருக்கு. இப்போ போன வருஷம் டிசம்பர் மாசம் தான் அத எடுத்தாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல்ல செலவு பண்றதுக்காக தான் அவர் வச்சிருந்தாரு. அவர் ஏதோ நம்ம கட்சி இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையினுடைய ஒரு பினாமி. எல்லாருமே அப்படிதான் வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை அவங்க கன்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. ஆனா தீரஜ் சாஹூ பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. 2022ல ஒரு ட்வீட் போடுறாரு. 2022 ஆகஸ்ட்ல ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல அவர் எழுதுறாரு, நாடு முழுவதும் கருப்பு பணம். அதாவது இந்த பீரோ பின்னால ஒரு பீரோ வச்சுட்டு அத காமிச்சுட்டு அது ஃபுல்லா பணத்த காமிச்சுட்டு ரூ. 500 நோட்டு, ரூ. 1000 நோட்டு, அ ரூ. 500 நோட்டு அத காமிச்சுட்டு, நாடு முழுவதும் கருப்பு பணம். இவ்வளவு கருப்பு பணத்தை யார் சேகரித்து வைக்கிறார்கள்? மத்திய அரசு என்ன செய்கிறது? அப்படின்லாம் கேட்டுவிட்டு, அ அதுல இந்த இது போன்ற கருப்பு பணத்தை அறவே நீக்க முடியும் என்றால், அது ஒரே ஒரு கட்சிக்கு தான் முடியும். அதுதான் காங்கிரஸ் கட்சி அப்படின்ட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த காலத்துல 2022 ஆகஸ்ட்ல. அதுதான் அவர காமிச்சு குடுத்தது அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. கரெக்ட்டா பாருங்க. அவர வீட்லயே போயிட்டு ரூ. 350 கோடி கைப்பற்றி, அ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த கேஸ் இப்படி நடந்துட்டு இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி என்னோடது இல்ல. ஆனா அவர் சொன்னாரு, என்னுடைய பிசினஸ் எங்களுடைய ஃபேமிலி பிசினஸ் கிட்டத்தட்ட 100 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல சேமிச்சு வச்சது தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எவ்வளவு தூரம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால இந்த மாலேகான்ல இந்த மோசடி இருக்கு இல்லையா? இந்த பண மோசடி ரூ. 125 கோடி பண மோசடி, ஓட் ஜிஹாட் மோசடி அப்படின்னு சொல்லுவாங்க இத. இது ஜஸ்ட் ஒரு மோசடியான சமாச்சாரம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். 3வதாக ஆல் இந்தியா பர்சனல் லா போர்டினுடைய சப்போர்ட் மகாராஷ்டிரா விகாஸ் அகாடி அப்படின்ட்டு அந்த எதிர்க்கட்சி கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது ஆல் இந்தியா பர்சனல் லா போர்டு அப்படிங்கிறது முஸ்லிம்களுடைய சட்டம், அதாவது அந்த ரிலிஜியஸ் மத மதம் சார்ந்த சட்டத்திற்கான ஒரு அமைப்பு அது. அந்த சட்டங்களை காப்பாற்றுவது, அந்த சட்டங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கொண்டு போவது, இதுதான் அவங்களுடைய வேலை. இது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு ஃபத்வா குடுத்துட்டாங்க. ஃபத்வா அப்படி சொன்னேன்னா, ஒரு மத கட்டளை அப்படின்னு சொல்லலாம். என்ன மத கட்டளை அப்படின்னா, இஸ்லாமியர்கள் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையில் உள்ள கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இது என்ன சார் புதுசு இருக்கு? புதுசா ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா இதுக்கு முன்னால கூட வயநாடுல என்னாச்சு சொல்லுங்க. வயநாடுல ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஓப்பனா சொல்லிடுச்சு. நாங்க ரா பிரியங்கா காந்திக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்ட்டு. பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சியே அவங்கள்ட்ட சொன்னாங்க, முஸ்லிம்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். பெருவாரியாக வாக்களிக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு பயமா போயிடுச்சு. ஏன்னா 2024 மே மாசம் நடந்த எலக்ஷன்ல ஓட்டு நெறைய இருந்தது ஓட்டிங். அப்போ இது வந்திருக்குல்ல, நிலச்சரிவெல்லாம் வந்திருக்குல்ல. மோர் ஓவர் அது மே மாசம் அப்படிங்கிறதுனால மக்கள் ஊர்ல இருந்தாங்க. ஆனா இப்போ நவம்பர், மக்கள் ஊர்ல இல்ல. எல்லாரும் அவங்கவங்க படிக்கிறதுக்கு போயிட்டாங்க, வேலை செய்யறதுக்கு போயிட்டாங்க. பிளஸ் நிலச்சரிவு வந்த பிறகு நெறைய பேர் அந்த இடத்துல விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. அதனால தான் நீங்க இப்ப பார்க்குறீங்க 9% வாக்கு விகிதம் குறைந்திருக்கிறது. இப்போ மே மாசத்துலேருந்து நவம்பர் மாசம் இருக்கிற இந்த 2 எலக்ஷன்ல, நவம்பர் மாசத்துல பிரியங்கா காந்தி போட்டியிடுற சமயத்துல 9% சரிந்திருக்கிறது.
அது அவங்களுக்கு தெரியும். நாம கூட சொன்னோம். நாம கூட அந்த எலக்ஷன் 13ஆம் தேதி நடக்கிறதுக்கு முன்னால நாம சொன்னோம், இந்த ட்ரிப் 10% குறையும்னு சொன்னோம். 9% குறைஞ்சிருக்குது. அதுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் முதலே கேட்டாங்க, இஸ்லாமியர்கள் பெருவாரியாக வந்து வாக்களிக்க வேண்டும் அப்டின்னாங்க. அதாவது ஒரு யாரு வேணாலும் உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம்னு சொல்லி ஆஃபர் பண்ணலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பஜ்ரங் தளு, ஆர்எஸ்எஸ், சேவா தளு, அ சேவா பாரதி இவங்கலாம் வந்து சேவா தள் இல்ல, சேவா பாரதி. அவங்கலாம் டைரக்ட்டா உங்களுக்கு வந்து அது என்னது இந்து முன்னணி இது மாரி அமைப்புகள்லாம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தானே வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய அமைப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பதில் என்ன தவறு? அப்படின்னு தான் அவங்க கேட்கறாங்க. கரெக்ட் தான், நியாயம் தான். ஆனா, நம்ம நாட்டினுடைய சட்டப்படி எந்த ஒரு அரசியல் கட்சியும், எந்த ஒரு மத அமைப்பையும் எங்களுக்கு வாக்களியுங்கள். நாங்கள் உங்கள் பாதுகாவலர்கள்ங்கிற மாரி டைரக்ட்டா ஒரு மதத்த சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது. அப்படிங்கிறது ஒரு அதாவது தேர்தல் விதிமுறைகள்ல அது இருக்கு. ஆனா, இது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இது பண்றது கிடையாது. ஃபாலோ பண்றது கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும், அவர்கள் இன்னைக்கு கூட சொல்றேன், இந்த ஜார்க்கண்ட்ல 14% மகாராஷ்டிரால 17% தான் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அதுக்குள்ளேயே அது ஏகப்பட்ட கட்சி இருக்கு. அ இது இவர் இருக்காரு, சமாஜ்வாதி கட்சி இருக்குது. ஆம் ஆத்மி கட்சி அஃப்கோர்ஸ் நிக்கல இந்த ட்ரிப். இது அ ஆல் இண்டியா முஸ்லிம் எம்ஐஎம் அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது இல்லையா? ஆ அசாதுதீன் ஓவைசியோட கட்சி இருக்குது. எல்லாருமே அந்த 17% முஸ்லிம் வாக்குகளுக்காக தான் ரொம்ப போட்டி போட்டுட்டு இருக்காங்க. 5% கிறிஸ்தவ வாக்குகள் இருக்கு. கேரளாலயும் அதே தான் ஆகுறது. கேரளால கிட்டத்தட்ட 48% அவங்க தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். அதனால அவங்களுடைய வாக்குகள பிரிக்கிறதுக்கு இங்க ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த மாரி ஒரு ஆல் இண்டியா பர்சனல் லா போர்டு அப்படிங்கிறது, அ அதனுடைய தலைவர், அது அவர் பேர் என்ன? அ சஜ்ஜாது நுமானி அப்படிங்கிற ஒரு பேர் அவரு. அவர் அவர் வந்து ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்க படைகள் வாபஸ் போனபோது, அ மீண்டும் தாலிபானுடைய கையில் ஆப்கானிஸ்தான் நாட்டை கொடுத்தபோது, அவர் என்ன சொன்னாரு? "இது ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப நல்லது. ம இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப நல்லது" அப்படின்னாரு. அப்படின்னா, தாலிபான பத்தி இவர் புகழறாரு சொன்னேன்னா, இது வந்து காங்கிரஸ் கட்சி ஒத்துக்குதா? அதே மாரி ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கம். அதுக்கும் இவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு அப்போ காங்கிரஸ் கட்சி அது ஒத்துக்கிறதா? அப்படின்னு நம்ம கேட்கணும். உத்தவ் தாக்கரே அத ஒத்துக்குவாரா? அப்படின்னு நம்ம கேட்கணும். அதே மாரி நிக்கா ஹலாலா அப்படின்னு ஒண்ணு உண்டு. நிக்கா ஹலாலா அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பெண்ண விவாகரத்து பண்ணிடுறாங்க. முத்தலாக்கு. முத்தலாக்கு கூட அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா, ஆல் இண்டியா பர்சனல் லா போர்டு வந்து முத்தலாக்க நம்ம தடை செய்தபோது எதிர்ப்பு தெரிவித்தது. வக்ஃப் போர்டுக்கு இப்போ சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா, அதுல எல்லாமே அட்டூழியம் நடக்குது. பயங்கரமான மோசடி நடக்குது. இது வந்து நில அபகரிப்பு தான். வேற எதுவுமே இல்ல. அப்படிங்கிற மாரி. இப்போ வந்து கிறிஸ்தவர்களே அத வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா, மோடி ஐயா ஏதாச்சும் பண்ணுங்க. அ இந்த வக்ஃப் போர்டு சமாச்சாரத்துல ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்களே கைகூப்ப ஆரம்பிச்சுட்டாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம். இந்துக்கள் மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களும் இதுல வந்து பாதிக்கப்பட்டவர்கள். இப்போ இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற ஆல் இண்டியா பர்சனல் முஸ்லிம் லா போர்டு முஸ்லிம் பர்சனல் லா போர்டு காங்கிரஸ் அதுக்கு ஒத்துக்குதா? உத்தவ் தாக்கரே அதுக்கு ஒத்துக்கிறாரா? உத்தவ் தாக்கரேவுடைய அப்பா பாலாசாஹேப் தாக்கரே இஸ்லாமியர்களை வெறுத்தவர். காங்கிரஸ் கட்சி நேஷனல் காங்கிரஸ், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, சரத் பவார் கட்சி 2யுமே வெறுத்தவர். ஆனா இன்னைக்கு இவர் வந்து அவங்க கூடவே கூட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 1/2 வருஷம் அவர் சீஃப் மினிஸ்டரா வேற இருந்திருக்கிறாரு. இந்த கண்டிஷன்ல இந்த மாரி அதாவது இந்த முஸ்லிம் பர்சனல் லா போர்டினுடைய முழு உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு அவர்களுடைய பாலிசிஸ் கொள்கைகளுக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்க முடியுமா? ஆதரவு தெரிவிக்க முடியுமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. அதே மாரி சில பேர் சொல்றாங்க, இந்த மாரி மகாத்மா காந்தி தான் நாம கொண்டாடணும். கோட்சேவ நாம கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாரி. அதாவது மகாத்மா காந்திய சுட்டவன் கோட்சே. அவன் வந்து ஒரு தீவிரவாதி. அவன் வந்து தீவிரவாதின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அவன் வந்து அவனுக்கு ஒரு சித்தாந்தம் இருந்தது. அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருந்தது. அது ஒரே ஒரு இன்சிடென்ட் தான். ஆனா, அதுக்கப்புறமா
மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பிறகு அவன் கோட்ஸே ஒரு பிராமணன் என்பதற்காக, ஒரே காரணத்திற்காக 8000 ஃபேமிலிஸ், பிராமின் ஃபேமிலிஸ் பூனால படுகொலை செய்யப்பட்டார்கள். பிராமணர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் பத்தி அவங்க மறந்துடுவாங்க. ஆனா அங்க போயிட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு சைடுல நம்ம அதாவது இந்து எதிர்ப்பு அப்படிங்கிறத 1956லேருந்தே காங்கிரஸ் கட்சி காமிச்சுட்டு தான் வருது. நீங்க பாருங்க, அவங்களுக்கு ஆர்டிகிள் 30 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிகிள் 30ல கிராண்ட்ஸும் வேற குடுப்போம். அதாவது இஸ்லாமிய கல்வி கூடங்களுக்கு மத்திய அரசே கிராண்ட்ஸ் குடுக்கும், சலுகைகள் குடுக்கும், நிதி உதவி குடுக்கும் அப்படின்னுட்டாங்க. அதுக்கப்புறமா வக்ஃப் போர்டு கொண்டு வந்தாங்க. வக்ஃப் போர்டு கொண்டு வந்த கையோட நரசிம்மராவ் என்ன பண்ணாரு, அத கொஞ்சம் ரீமாடல் பண்ணி அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா இவரு மன்மோகன் சிங் பீரியட்ல, அதாவது அடுத்த வருஷம் தேர்தல் 2014ல 2013ல இவர் என்ன பண்றாரு, வக்ஃப் போர்டுல வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்ட்டு. அதாவது நம்மளுடைய அடிப்படை உரிமை, ஒரு இந்துவனுடைய அடிப்படை உரிமை, நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது. அதை கூட அவங்க வந்து தடை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நரசிம்மராவ் என்ன பண்ணாரு, கோவில் எல்லாம் இடிச்சு மேல மசூதி கட்டியிருக்கிறான், ஆனா அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த கோவிலை நீங்க திருப்பியும் கிளைம் பண்ணக்கூடாது. அதை கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது. திருப்பியும் அவரும் கூட பாருங்க, அதாவது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு தான். இஸ்லாமியர்களுக்கு தான் நம்ம நாட்டினுடைய வளங்களின் முதல் உரிமை இருக்கிறது. எப்படி சார் இருக்க முடியும்? ஏன் சார், அவங்க வந்து 8% தான் சார் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 20% இருக்காங்க சார். தங்களுடைய இனத்தை பெருக்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிஹாத் ரூட்ல எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு தான் வந்து காங்கிரஸ் கட்சி ஒத்துழைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து ஆல் இண்டியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு மாதிரியோ அல்லது எஸ்டிபிஐ மாதிரியோ அல்லது உலேமா, அதாவது உலேமா கவுன்சில் இருக்கே ஒண்ணு, ஆல் இண்டியா உலேமா போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வேற கொடுத்துருக்குறாங்க, RSS பேன் பண்ணுங்க, முஸ்லிம்ஸுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுங்க, அதுக்கப்புறமா இஸ்லாமிய கைதிகளை விடுவியுங்கள். ஏன்பா, குற்றவாளிகள் கூட விடுவிடுமா? இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாமல் ஒரு மத அடிப்படையிலேயே தான் நாங்க பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு தான் இந்த காங்கிரஸ் கட்சி மொத்தமாவே உறுதுணையா இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு கடைசியில மகாராஷ்டிரா தேர்தல் வரைக்கும் வந்துருச்சு. இனிமேலாவது மத்திய அரசு இதை தடுப்பதற்காக ஏதாவது ஒரு சட்டம் இயற்றினால் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. மிக்க நன்றி.